அடுத்ததா மூணாவது சம் பார்க்கலாம். 1944 ஒரு முழு கன எண்ணல்ல என நிரூபிக்க அப்படின்னு இருக்காங்க. இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். மூணாவது சம் 1944 ஒரு முழு கன எண்ணல்ல என நிரூபிக்க. இப்போ வந்து நம்ம தீர்வு எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போது 1944 ஒரு முழு கனல்ல என நிரூபிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து பகா காரணிப்படுத்தி பார்க்கணும். சரிங்களா? பகா காரணிப்படுத்தினா ஒவ்வொரு அதாவது 3 தொகுதி எண்கள் நமக்கு கிடைக்கணும். அப்படி கிடைக்கலன்னா இது ஒரு முழு கன எண் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ வந்து பகா காரணிப்படுத்தல்னால் அந்த டானா வகுத்தல். இப்போ வந்து 4 முடிஞ்சிருக்கிறதுனால பகா எண் 2ஆல் முதல்ல நம்ம வகுக்கலாம். 1 அடங்காது, 9 சேர்த்துக்கிறோம். 19ல் எத்தனை 2 இருக்குன்னா 9 2 18, மீதி 1 இருக்கா 14. 14ல் 7 2 14, மீதி 4 இருக்கா 4ல் 2 2 4. சரிங்களா? அடுத்தது திரும்பவும் 2ஆலே நம்ம வகுக்கலாம். 4 2 8, 8 2 16, இங்கே 17 வருமா, 8 2 16, மீதி 1 6 2 12. சரிங்களா? திரும்ப 2ஆல் பண்ணலாம். 2 2 4, 4 2 8, 2 6, 243ன்னு வந்திருக்கு. இப்போ வந்து 2 பண்ணாது 3 பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 3 24ன்னு வரும். 1 3 3. இப்போ வந்து 3ஆல் நம்ம வகுக்கலாம். 1 3 3, இந்த 2 அடங்காது 24, 8 3 24, 1 3 3. அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா 81ன்னு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் 3ஆல் பண்ணுவோம். 2 3 6, மீதி 2 இருக்குது, 21 இருக்குது. 7 3 21, திரும்ப 3, 9 3 27. திரும்பவும் 3ஆல் பண்ணலாம். 3 9, திரும்பவும் 3ஆல் பண்ணலாம். 1 3 3. சரியா? இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது இதை நம்ம எப்படி எழுதலான்னா therefore is equal to எப்படி எழுதலாம்? 1 2 3 2 பெருக்கல் 1 2 3 4 5 5 3, 1 2 3 4 5 3. சரிங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு ஒவ்வொன்றும் 3 3 வரணும் இல்லையா? இப்போ இது பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு 2 நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 3 எடுக்கலாம். இதுக்கு ஜோடி இல்லை, இதுக்கு ஜோடி இல்லை. அதாவது 3 எண்கள் 3 தொகுதியாக இல்லை. அதனால் இது வந்து 2 எடுத்துக்கலாம், இதை 3 எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எடுக்க முடியாது. அதனால் நம்ம இந்த எண் வந்து ஒரு முழு கன எண்ணல்ல. இப்போ இந்த 3 தொகுதி இது வந்து முழு கன எண்ணாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் நம்ம ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த சைடும் LHS பக்கமும் பண்ணணும், RHS பக்கமும் பண்ணால் இது ஒரு முழு கன எண்ணாக மாறிடும். ஆனால் இப்போதைக்கு இது முழு கன எண் இல்லை, ஏன்னா ஒரு 3 குறையுது. இதை எப்படி எழுதலான்னா இது ஒரு அதாவது என்ன செய்யலான்னாக்கா therefore இது ஒரு முழு கன
எண் அல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். காரணம் வந்து என்னன்னா, இன்னும் நமக்கு என்ன தேவை, இன்னும் ஒரு 3 தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாம். 4வது சம் வந்து 10,985ஐ எந்த மிகச் சிறிய எண்ணால் வகுக்க ஈவானது ஒரு முழு கன எண்ணாகும் என காண்க. சரி, இந்த கணக்கை எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். 4வது சம்மு. ரெஃபர் சம் நம்பர் 4, பேஜ் நம்பர் 41. சரியா? இப்போ நம்ம வந்து கணக்கை எழுதிக்கலாம். இதுக்கும் வந்து தீர்வில் பகாக்காரணி முறை தான் பயன்படுத்தணும். கணக்கு என்னென்னா 10,985 பகாக்காரணி படுத்தலாம். இப்போ என்னது, இது வந்து நம்ம எழுதிக்கலாம். பகாக்காரணி படுத்துதல். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் நம்ம 5ல் முடிஞ்சிருக்கிறதுனால 5ஐயே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 3 கூட பண்ணலாம். 3 பார்த்துப்போம். எதுக்கும் 3னா 3 9, மீதி 1, 6 3 18, மீதி 1, 6 3 18, மீதி 5 வரும். அதனால் 3 வராது. சரி, 5ஐயே பயன்படுத்திக்கலாம். 5 2 5 10, 1 5 5, மீதி 4 இருக்கும். 45, 9 5 45, மீதி 3 35, 7 5 35. சரிங்களா? சரி, அடுத்தது இப்போ வந்து அடுத்ததாக நம்ம வந்து 7 வகுக்குமா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பகாயன் வந்து 11 வகுக்குமா அப்படின்னாக்கா 11 வகுக்காது. அதுக்கப்புறம் 13 தான் வகுக்கும். 13 ஒரு பகாயன். 21ல் ஒரு 13 இருக்குது. 13 ஒரு 13 போனாக்கா 8 இருக்குது. இப்போ 89 இருக்குது. 89ல் 89 இருக்கு இல்லையா? இதில் எத்தனை 13 இருக்குது? ஃபஸ்ட்டு 13 நம்ம 6 ஆள் போட்டுப்போம். 6 13, 6 3 18 கேட்டு பாக்கி 1 ஒரு 1 78 வருது. அப்போ 78னா மீதி 11. அப்போது 6 11, 6 13 இருக்குது. 6 13 78. இங்கே 11 இருக்கும். 89ல் 78 போனால் மீதி எத்தனை வரும்? 11 வரும். 11க்குள்ளே இங்கே 7 இருக்குது இல்லையா? அப்போ 117 இருக்குது. 117 இந்த நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். 117ல் எத்தனை 13 இருக்குன்னா 9 13 117. 9 13 117. இப்போ 9 போட்டுக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து நம்ம திரும்பவும் 13 169ன்னு தெரியும். திரும்பவும் 13ஆல் பண்ணுறோம் 1. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 13க்கு ஜோடி இருக்குது. 3 13 வந்துருச்சு. ஆனால் 5 வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. சரியா? அப்போ 5ஆல் நம்ம இதை வகுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா 5ஐ கேன்சல் பண்ணணும். 5 தேவையில்லை. அதை வகுத்தாக்கா இது ஒரு முழு கன எண்ணாக இருக்கும். இப்போ எந்த எண் அப்படின்னு சொல்லி கேட்டால் 5 தான் நம்ம இந்த வகுக்கக்கூடிய ரிமூவ் பண்ணக்கூடிய எண். கேள்வி எப்படி கேட்டிருக்காங்கன்னா, எந்த மிக சிறிய எண்ணால் வகுக்க ஈவானது ஒரு
முழு கன எண்ணாகும் என காண்க அப்படின்னு இருக்காங்க. அது வந்து 5 தான். இப்போ இங்கே ஈவுங்கிறது என்னங்க நம்ம அதாவது therefore எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 10,985 இஸ் ஈக்குவல் டு 5 பெருக்கல் 13 பெருக்கல் 13 பெருக்கல் 13ன்னு எழுதுகிறோமா. இப்போ வந்து இந்த 5 வந்து ஒரு தடவை தான் இருக்குது. அது அப்போது 5 நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணணுன்னா 2 பக்கமும் 5ஆல் நம்ம வகுக்கணும். இருபுறமும் 5ஆல் வகுக்க. வகுத்தா இங்கே 5ஆல் வகுத்தாக்கா என்ன வரும்? ஏற்கனவே நம்ம இங்கே வகுத்து போட்டிருக்கோம் இல்லையா, 2197 கிடைக்கும். இது 5ஆல் வகுத்தா. சரி, நீங்கள் இருங்க வரேன். இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து 5 இது ஒரு ஸ்டெப் போட்டுக்கிறேன், இருங்க வரேன். 10,985 divided by 10,985 5ஆல் வகுக்கும்போது 5 போட்டுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு 5/5 இல்லை 5 13 × 13 × 13. இது 5ஆல் வகுக்கிறோம். இது ஃபுல்லாக 5ஆல் வகுக்கிறோன்னு தான் அர்த்தம். இந்த 5 கேன்சல் ஆகிடுமா? இங்கே 5ஆல் வகுத்தா 1 5 2 5 10 1 5 மீதி 38 இருக்கும். 1 5 5 போனால் மீதி 4 இருக்கும். 4 48 இருக்கும். 9 5 45ன்னு வரும். மீதி 3 35 7 5 35 இங்கே இருக்குது பாருங்கள். அது வகுத்ததுனால தான் இது கிடைக்குது இல்லையா, அதுதாங்க. அப்போது 2197 இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன, இது 5 5 கேன்சல் ஆகிடுது. 13 × 13 × 13ன்னு வருது. சரிங்களா? therefore நம்ம இன்னும் க்யூப் ரூட் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். 2197 இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குது இல்லையா, 3ல் ஒரு 13 போட்டால் போதும். இதுதான் பர்ஃபெக்ட் க்யூபாக மாறிடுது. சரியா? அப்போது இந்த நம்பரை நம்ம வந்து 5ஆல், மிகச்சிறிய எண் 5ஆல் வகுத்தா இது ஒரு முழு கன எண்ணாக மாறுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போடலாம். 5th சம் பார்ப்போம். கணக்கு படிச்சுக்கலாம். 200 உடன் எந்த மிகச்சிறிய எண்ணை பெருக்க அது முழு கன எண் கிடைக்கும் என காண்க. சரி, இப்போ வந்து முன்ன வகுக்கன்னு கேட்டாங்க, இப்போ வந்து பெருக்கன்னு இருக்காங்க. சரியா? எது குறையுதோ அதால் பெருக்குன்னு நமக்கு தேவையான நம்ம பெருக்கும்பொழுது நமக்கு அது முழு கன எண்ணாக மாறிடும். சரியா? வகுக்கன்னா வகுத்து காமிக்க போகிறோம், எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணிட போகிறோம். இப்போ கணக்கு எழுதிக்கலாம். ரெஃபர் சம் நம்பர் பேஜ் நம்பர் 41. சரியா? தீர்வு போட்டுக்கலாம். பகா காரணிப்படுத்துதல் தான் இதுக்கும். ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். பகா காரணி படுத்துதல். இப்போ 200 நம்ம எழுதிக்கிறோம். 2ஆல் நம்ம பண்ணலாம். 1 2 100 வரும். திரும்ப 100 2ஆல் பண்ணால் 50 வரும். இதில் பாதி வரும். 2ஆல் வகுத்தோம்னாவே ஒரு எண்ணை வகுத்தா அதில் பாதி ஆன்சராக வரும். அதே மாதிரி 2ஆல் வகுத்தா 25. 25 திரும்ப 2ஆல் வகுக்க முடியாது, நம்ம 5ஆல் தான் வகுக்கணும். 5 25 திரும்ப 5 1 5. இப்போ பார்த்தீங்கன்னாவே ஜோடி வந்து பாருங்கள், இது 3 இருக்கா, இதில் 2 தான் இருக்குது 5ல். அப்போ ஒரு 5ஆல் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வந்து
முழு கன எண்ணாக மாறும். சரியா? இதை பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். therefore இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம்? therefore 200 is equal to எப்படி எழுதுகிறோம்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 5ன்னு வருதா? இப்போ ஜோடி இல்லை. இப்போ இதுக்கு ஜோடி இல்லைங்கிறதுனால இதுக்கு ஒரு ஜோடி வேணும் இல்லையா, ஒரு 5 வேணுங்கிற. therefore இருபுறமும் 5ஆல் பெருக்குக. 5ஆல் பெருக்குக. மல்டிப்ளையிங் போத் சைட்ஸ் பை 2 அப்படிங்கிறோம். இப்போ பாருங்கள், 200 பெருக்கல் 5 இஸ் ஈக்குவல் டு 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் ஒரு 5 நம்ம எக்ஸ்ட்ரா போடுறோம். சரிங்களா? குறையுது, அதை போடுறோம். இப்போ இங்கே எடுத்துக்கிட்டாக்கா என்ன வரும்? 0 2 10. இங்கே எடுத்துக்கிட்டாக்கா இங்கே பாருங்கள், க்யூப் ரூட்டே எடுத்துக்கலாம். க்யூப் ரூட் எடுக்கும்போது இங்கே என்ன வரும்? இது நம்ம இப்படியே போடுவோம். க்யூப் ரூட்டு 2 2 2 3 2 இருக்கிறதுனால 2 க்யூப் இன்ட்டு 5 க்யூப் அப்படின்னு போட்டுக்கிறோம். சரியா? இப்போ என்ன வரும்? 2 க்யூபு பவர் வந்து 1/2. இந்த ரூட்டை எடுத்துடுறோம். பெருக்கல் 5 க்யூப் அடுக்கு 1/2. இப்போ என்ன ஆகும்? இது ரெண்டுமே a பவர் m ஹோல் பவர் n. சின்ஸ் என்ன வரும்? a பவர் m இன்ட்டு n. இந்த மாதிரி பெருக்கல்ல வரும்போது இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும். சரியா? அப்போ 2வும் 5 தான் இருக்கும். 2 × 5 என்ன வரும்? 10. therefore நம்ம வந்து இது வரைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா எந்த மிகச்சிறிய எண்ணால் பெருக்கு அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. ஆனால் நம்ம நிறைய கணக்கே போட்டு பார்த்துட்றோம். சரியா? நம்ம ஆன்சர் என்ன சொல்ல போகிறோம்? இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து என்ன சொல்லணும்னா, ஆன்சர் வந்து நம்ம சொல்லணும் 200ஐ மிகச்சிறிய எண் 5ஆல் பெருக்க அது முழு கன எண்ணாகும். இதுதான் அவங்க கேட்குறாங்க. அதை நம்ம கடைசியில் சொல்லிடணும். அதே மாதிரி இந்த கணக்குலேயும் நம்ம எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னு சொன்னால், therefore ஆன்சரில் அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா முழு கன எண். therefore இது வந்து 10,985ஐ இதால் வகுக்கணும். மிகச்சிறிய எண் 5ஆல் வகுக்க அது ஒரு முழு கன எண்ணாகும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.